ரிச்சர்ட் மேல கோவம் வந்தா என்ன பண்ணுவீங்க? அவ்வளோ மேக்கப் திங்ஸ் இருக்கும், அவ்வளோ ப்ராடக்ட்ஸ் இருக்கும், ஆனால் எதையுமே யூஸ் பண்ணாமல் நான் பார்த்ததே கிடையாது. பாத்ரூமில் வைக்கிற டஸ்ட்பின் எப்படி வாங்கலாம்? சாதாரணமாக ஒரு நார்மலாக ஒரு டஸ்ட்பின் வாங்கலாம். 1500 ரூபாய்க்கு ஒரு டஸ்ட்பின் வாங்கினாரு. கை வச்சா இப்படி ஓப்பன் ஆகுது. சப்போஸ் மீட் பண்ணாம இருந்திருந்தா உங்க லைஃப் எப்படி இருந்திருக்கும்? ரிச்சர்டை நான் பார்க்கணுன்னு இருக்கு, கல்யாணம் பண்ணணுன்னு இருக்கு. ரெண்டு வாட்டி அழுத்தி கொஞ்சம் ஸ்ட்ராங்காக சொல்கிறேன்னா நம்பிடுவாங்க. அந்த மாதிரி நம்பி ஏமாந்தது எதானு இருக்கா? என்ன சொல்கிறாரு? சனிக்கிழமை 7ஆம் தேதி என்ன ஃப்ரீயாக இருக்கியான்னு கேட்டேன். இன்னைக்கு ஃபோட்டோஸ்லாம் எடுத்து யாருக்கும் அனுப்பிட்டு இருக்கேன். அப்போ ஃபோட்டோஸ் எல்லாம் ஏதோ வந்து ஃப்ரேம் பண்ணுறாங்க. இது ஏதோ சர்ப்ரைஸ். கேக் ஆர்டர் போட்டு யாரும் கதவை திறக்க மாட்டேன். நானே கேக். மருத்துவம் முதல் பொறியியல் வரை உங்கள் கனவுகளுக்கு சரியான முகவரி இந்திரா குரூப் ஆஃப் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ். கால் 9841385858. மாதந்தோறும் ஃபர்ஸ்ட் சண்டே அன்று கிரியாஸில் நாம் வாங்கும் அனைத்து பொருட்களுக்கும் எக்ஸைட்டிங் ஆஃபர்ஸ் அண்ட் கிஃப்ட்ஸ். ஹவு யூ நோ ஈச் அதர் அப்படின்னால இப்போ நீங்க வந்து ஜீவிதாவும் நீங்க வந்து ரிச்சர்டாவும் அது வந்து பதில் சொல்லணும். கொஞ்சம் டஃப் தான், பட் யா. இப்போ ஜீவிதா கிட்ட இருந்து ஆரம்பிக்கலாம். அஸ் ரிச்சர்ட் நீங்க சொல்லணும். ரிச்சர்ட் மேல கோவம் வந்தா என்ன பண்ணுவீங்க? ஜீவிதா மேலே கோவம் வந்தா என்ன ஒன்றுமே பண்ண மாட்டேன். அண்டர்ஸ்டாண்டிங்காக அப்படியே புரிஞ்சுக்கிட்டு அமைதியாக போயிடுவேன். அவ்வளோதானே? கரெக்டா? அமைதியாக எக்ஸ்ட்ரீம் எந்த கோவம் இது வரைக்கும் ஆனதே இல்லையா? இது வரைக்கும் ஒரு வருஷமா பழகிருக்கேன். கோவம் பண்றதுன்னு தோணுது இல்லை. ஏன்னா ரொம்ப கோவம் வரும். ரொம்ப கோவக்காரதான். கோவக்காரங்க ரொம்ப கோவம் வரும். அது வந்து எப்பயாவது தான் காட்டுவேன். அது வரைக்கும் ரொம்ப அடக்கி வச்சுக்கிட்டே இருப்பேன். இது வரைக்கும் எனக்கு காட்டணும்னு தோணுது இல்லை. அப்படி என்னை பிஹேவ் பண்ணவும் தோணல அவங்க கிட்ட. ஓகே. அதான் எக்ஸ்ட்ரீம் நீங்க கோவம்னு சொல்லும்போதே ஆச்சரியமா இருக்கு. நீங்க வந்து ஆமா, அது யாரும் ரொம்ப பார்த்தது இல்லை. திடீர்னு வரும். ஒரு டைம் தான் அப்படியே செட்டில் அமைதியாயிடும். செட்டில் பார்த்துருக்கேன். திடீர்னு அமைதியாயிடும். ஒரு வாட்டி கத்திட்டேன்னா அதுக்கப்புறம் அமைதியாயிடும். அதுக்கப்புறம் யார்ட்டையுமே பேச மாட்டேன். நான் பாட்டு என் வேலையை பார்த்துட்டே இருக்கேன். எனக்கு அப்படிதான் அந்த கோவம். ஓகே. சேம் क्वेश्चन உங்ககிட்ட. ஜீவிதா கோவம் வந்தா அதேதான். அமைதியா பேசாம அமைதியா இருப்பாங்க. அவ்வளவுதான். நம்மளே ரொம்ப சிம்பிள்ங்க. எங்க ரெண்டு பேரும் மோஸ்ட்லி நீங்க ஒரே மாதிரி தான் இருக்கும். அதனாலதான் ஏதோ ஒன்னு கனெக்ட் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். ரைட். ஓகே. ஆமா. சரி. எந்த குவாலிட்டி ரொம்ப ரசிப்பாங்க? அமைதியாக இருக்கிறது. திருப்பி என்னங்க எல்லாருக்குமே அமைதியா? பாட்டு பாடுறது. கரெக்டா? பாட்டு ரொம்ப ரசிப்பார். பாட்டு ரொம்ப ரசிப்பேனா? நான் சொல்லணும். ரசிப்பேன். ரொம்ப ரசிப்பேன். நீங்க சொல்லுங்க. தெரியலையே, நான் பாட்டு வேலை உண்டு இருக்கேனா? அது அவருக்கு தெரியும். நானே சொல்லுங்க, பரவாயில்ல. அவர் ரொம்ப ரசிப்பாரு. அதுவே அந்த குவாலிட்டியே பிடிக்கும். நீங்க அவரோட போஸ்ட் கூட எடுத்து பார்த்தீங்கன்னா அந்த ராஜா சாரோட சாங்ஸ் எல்லாம் அவர் ஒரு போஸ்ட்டுக்கும் அது போடுவாரு. அது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அந்த சாங் செலெக்ஷன் அதெல்லாம் அந்த எல்லாத்தையுமே எல்லா விஷயங்களையும் ரசிப்பாரு. ராஜா சார் சாங் ரொம்ப பிடிக்கும். அப்பத்துல இருந்தே பிடிக்கும். ஆனா இவங்க ராஜா சார் சாங் தான் அதிகமா கேட்பாங்க. அதனாலே என்ன இந்த பொண்ணு ராஜா சார் சாங்கா பாடுதுன்றது ஆக்சுவலி எனக்கு அது பெரிய கன்சர்னா இருந்துச்சு. ஐயோ, என் கூட லைஃப் பார்ட்னர் மட்டும் ராஜா சார் சாங்ஸை வந்து கேட்கல ரசிக்கலன்னா என் வாழ்க்கையே வந்து நரகமாயிடும். அந்த குட் நைட் படத்துல வர மாதிரி ஐயோ படம் பார்க்க மாட்டான்னு தெரிஞ்சா என்ன பண்றது? அது மாதிரி இருந்துச்சு. அப்பா நல்ல வேலை, என்னை விட பயங்கரமான ஒரு ராஜா சார் ரசிகன் வந்து இருக்காருன்னும் போது அது ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சு. அஃப்கோர்ஸ் நீங்க சொன்னீங்களா அந்த ரசிப்பாங்க அப்படின்ட்டு. அந்த ரிசப்ஷன்ல பாடின அந்த சீக்வன்ஸ் வந்து நிறைய பேர் ரீஎடிட் பண்ணி ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. சம்வேர் நான் அதை நாங்களே விட்னஸ் பண்ணோம். அவர் உங்களை ரசிச்சு பார்த்துட்டு இருந்தாரு நீங்க பாடும்போது. எனக்கு ஏதாவது நல்லா பாடினா அப்படியே கேட்டுனே இருக்கணும் போல தோணும். அன்னைக்கு இவங்க அப்படி பாடும்போது எனக்கு அப்படி கேட்டுட்டு யாரும் நல்லா பண்ணா அமைதியா அப்படியே கேட்பேன். ஆஹா அப்படி அந்த சங்கதிகள்லாம் விழும்போது ஆஹா சூப்பரா இருக்குல்ல, செம்மையா பாடுறாங்களே அப்படின்ட்டு. கண்டிப்பா. அண்ட் அவங்க பாடும்போது யூ ஃபினிஷ்ட் ஆஃப் தட் லைன். அது தெரியல, திடீர்னு தோணுச்சு. அது எக்ஸ்பெக்டே பண்ணல. நாங்க ஃபர்ஸ்ட் பாடணும்னு போலங்க, அதுவும் அன்பிளான்ட் தான். ரொம்ப நேரம் நின்றுட்டோம், 11 மணி வரைக்கும் நின்றுட்டு இருந்தோம். ஆனா எங்களுக்காக வந்து அனு மேம், மணியன் பேண்டு அவங்கலாம் நின்று வாசிச்சுட்டு இருந்தாங்க. 11 மணி வரைக்கும் வாசிச்சுட்டு இருந்தாங்க. அவங்களாம் நம்மளுக்காக வாசிக்கிறாங்கப்பா, நம்ம போய் அங்கே போய் உட்காந்து கேட்கலாம் அட்லீஸ்ட் அப்படின்னு சொன்னா மிஸ்கின் சார் வேற பாடிட்டு இருந்தாரு. அப்பதான் அவர் வந்து ஒரு 1/2 hour கழிச்சு போயிட்டாருன்னு நினைச்சா பார்த்தா அவர் பாட்டு
போட்டு பாடிட்டு பாடிட்டு இருக்காரு ஏன்னா நம்ம வாழ்த்திலாம் சொல்லி டேய் நல்லா இருடா அப்படிலாம் சொல்லி பாரு எங்கடா கல்யாணத்தை வச்சிருக்க அப்படிலாம் சொன்னாரு. இதான் உனக்கு சென்னைக்கு மிக இருக்கா. ஆனா டிஸ்டன்ஸ் எவ்வளவு டிஸ்டன்ஸ் வச்சாலும் எனக்காக எல்லாருமே வந்தாங்க. அது எனக்கு ரொம்ப ஆக்சுவலி ஆமா இவர் சொன்னார், நான் சொன்னேன்ப்பா ரொம்ப டிஸ்டன்ஸா இருக்கே எல்லாரும் வருவாங்களான்ட்டு, எனக்கானவங்க வருவாங்கன்னாரு. ஆனா இவ்வளோ பேர் வருவாங்க. கண்டிப்பா எஸ் எஸ் பார்த்தோம். அப்போ போய் உட்காந்துட்டு இருக்கும்போது அனு மேம் வந்து நீ பாடுவேன், நீங்க 2 பேர் வந்து பாடுங்க மேம். எனக்கு பாட்டே வராது. அது நானும் சூப்பர் சிங்கர் ஆடிஷன் போயிருக்கேன் சின்ன வயசுல. அப்படியா? ஆமாம்மா, நான் சூப்பர் சிங்கர் எனக்கு வெறிய. நான் சூப்பர் சிங்கர் பார்ப்பேன். என் ஃபேமிலியில் கொஞ்சம் தங்கச்சி கொஞ்சம் பாடுவா. அது ஏதோ ஒன்று இருக்கு பிளட்ல. அதனால எனக்கும் ஆர்வம். நானும் சூப்பர் சிங்கர் போனோம். நானும் 2000 பேர் நிற்கும் போது நானும் க்ரௌட்ல நின்றவன் தான். ஆமா, எனக்கு திவாகரன் எல்லாம் ஜட்ஜ் பண்ணியிருக்காரு. ஆனா சம்பர் யோசிச்சிருக்கீங்களா இங்க வந்து நான் டைரக்ட் பண்ண போறேன் அப்படின்னு? ஆனா எனக்கு விஜய் டிவி போகணும்னு ஆசைங்க. எனக்கு விஜய் டிவி வந்து வெறித்தனமா பார்ப்பேன். அந்த சிவகார்த்திகேயன் சார் பண்ணும்போதெல்லாம் அப்போ வந்து ஷோ பார்ப்பேன். அது விஜய் டிவியில் ஏதாவது ஒன்று போயிடணும். ஒன்று ஆன் ஸ்க்ரீன் இல்லை ஆஃப் ஸ்க்ரீன். இது போகணும். 10th +2 முடிச்சோடனே விஸ்காமில் போய் சேர்ந்தேன். எந்த காலேஜும் போகல, ஒரே ஒரு காலேஜ் தான் சீட் போட்டேன். வயலால கிடைக்குமோ கிடைக்காதோ கிடைச்சிருச்சு. நம்ம எல்லாமே அன்பேண்டு தான் நடக்குதா பார்ப்போம். நடந்துச்சு. முடிச்சோடனே ஐஷு மூலியமா இன்டர்ன்ஷிப் கூப்பிட்டு போனால் விஜய் டிவியில் ஜாயின் பண்ணோம். அப்படியே இன்டர்ன்ஷிப் கண்டினியூ ஆச்சு. அப்படியே கொஞ்சமாக அங்கே இருக்கவங்களாம் பிடிச்சி அப்படியே வந்துட்டு அப்படி நடந்தது தான். பார்த்தா இன்னைக்கு சூப்பர் சிங்கர் பண்ணிருக்கோம். இல்லை நம்ம அப்போ ஆடிஷன்லாம் நின்று லைஃப் இஸ் a full circle. அது எப்படியோ வந்து சேர்த்துச்சு. சீரியஸ்லி அதான் யோசிச்சு பார்த்தாலே ட்ரீம்ஸ் கம் ட்ரூ இல்லை. நம்ம எப்பயோ ஏதோ ஒன்று மேனிஃபெஸ்ட் பண்ணிட்டா அது உள்ளே போயிட்டா கரெக்ட். எஸ் அஃப்கோர்ஸ். ஓகே, அடுத்தது சப்போஸ் மீட் பண்ணாமல் இருந்திருந்தா உங்கள் லைஃப் எப்படி இருந்திருக்கும்? மீட் பண்ணாமல் இருந்திருந்தா எப்படி இருந்திருக்கோம்னா, நீங்கள் சொன்னீங்க லைஃப் இஸ் a circle அப்படின்ட்டு. அது என்னன்னா, நானும் 5-6 சீசன் ட்ரை பண்ணியிருக்கேன் சூப்பர் சிங்கர். ஆமாம். ஆனால் அப்போது வந்து வேறு ப்ரொடக்ஷன் ஹவுஸ் இருந்தாங்க. அப்போ நான் வரல. இந்த ப்ரொடக்ஷன் ஹவுஸ் இருக்கும் போது தான் நான் ட்ரை பண்ணி வரணும்னு இருக்குது. ரிச்சர்டை நான் பார்க்கணுன்னு இருக்குது. கல்யாணம் பண்ணணுன்னு இருக்குது. இன்கேஸ் நான் அப்படி வராமல் வேறு சீசனில் அப்படி ப்ரொடக்ஷனில் போயிருந்தா எனக்கு அவர் கிடச்சிருக்க மாட்டார். நான் பாட்டுக்கு பாடிக்கிட்டு இந்நேரம் எப்படி இருந்திருப்பேன்னு எனக்கே தெரியல. ஸோ அதான் எப்போ எது நடக்கணுமோ அது கரெக்டாக அப்போ தான் நடக்கும் போல. அதுதான். என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நீங்களாவே பதில் சொல்லிட்டீங்க. அதுதான் நானும் யோசிச்சுட்டு இருக்கேன். நீங்களாவே சொல்லிட்டீங்க. சரி பரவாயில்ல, நீங்களே சொல்லிடுங்க. இப்போ நீங்க பார்க்காம இருந்தீங்கன்னா உங்க லைஃப் இப்போ எப்படி இருந்தது? அப்படியே வேலையை பார்த்துட்டு எனக்கு கல்யாணம் ஆயிருக்குமானே தெரியாது. எதா இருந்தாலும் எங்க அம்மா வந்து அடுத்த முயற்சி எடுத்திருப்பாங்க. அந்த பொண்ணை பாரு அந்த பொண்ணை பாருன்னு இருப்பாங்க. அது எதுவுமே செட் ஆகாம அப்படியே இல்லை இப்போ விட்டுருங்க எல்லாத்தையும் கட் பண்ணிட்டு போயிட்டே இருப்பேன். அது என்ன ஜீவிதான்னு சொன்னேமே ஓகே பண்ணிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி அது நோவே சொல்ல தோணலை. அது அப்படி அந்த மாதிரி ஒரு முகம் நினைக்கிறேன். ரைட், ஓகே. இது வந்து கம்பேட்டபிலிட்டி. 2 பேர்ல யார் இது மோஸ்டா பண்றாங்க அப்படின்ற மாதிரி. லாங்கஸ்ட் டு கெட் ரெடி. ஆச்சரியமா இருக்குங்க. டக்குன்னு கை போயிடுச்சு. அவர் யோசிச்சுட்டு இருக்காரு சொல்லாம. ரொம்ப பொறுமையா கிளம்புவாரு. என்னதான் பண்ணுவாருன்னே தெரியும். ஒரு 1 ஹவராது. ஆமா, எனக்கு குளிக்கிறதே ஒரு 15 நிமிஷம் குளிக்கிறது 20 நிமிஷம் ஆக்கிடுவேன் சில டைம். அது மாதிரி கொஞ்சம் பொறுமையா பண்ணுவேன். ரொம்ப பொறுமையா. எனக்கு இந்த வேர்த்து ரெடி ஆனாலே பிடிக்காது. பொறுமையா இதாகும். ஃபேன் போடுவேன், ஏசி ஃபேனை போட்டு அதுக்கு மேலே ஏசி ரொம்ப சில்லா பொறுமையா ரெடி ஆகி அப்படி வந்தா மட்டும்தான் எனக்கு கான்ஃபிடென்ட்டா என்னால் வெளியே வர முடியும். இல்லை வர முடியாது. ஆமா, அப்படி போனாதான் நம்ம இன்னைக்கு கரெக்டாக போயிருக்கோம் அப்படின்றது. அது மாதிரி ஒரு மைண்டு அதுக்குள்ள இருக்கு. இன்னைக்கே நீங்க சொன்னீங்க நான் 2 மணிக்கெல்லாம் ரெடி ஆயிட்டேன். எவ்வளோ நீங்க வந்து லாஸ்ட் மினிட்ல கூட ரெடி ஆயிட்டு தான் இருந்தாரு பாத்தீங்களா? சேட் லைஃப்ங்க. சரி, இப்போ இது ஓகே. இன்டர்வியூ வெட்டிங்ஸ்ல எவ்வளவு நேரம் ஆச்சு? வெட்டிங்க்கும் லேட் ஆச்சு. ஆக்சுவலி பிரைடுக்கு தான் அவ்வளோ நேரம் ஆகும். உங்களுக்கே தெரியும். 3 மணி நேரம் மேக்கப் போடுவோம், எல்லாமே பண்ணுவோம். அந்த கிறிஸ்டன் வெட்டிங் அப்போ நான் கால் பண்ணி கேட்குறேன், இப்படியோ கோட் சூட் தானே போட்டு வர போறாரு. கோட் சூட் போடுவார், ஹேர் ஸ்டைல் பண்ணுவார். ஃபோன் பண்ணி கேட்குறேன், நீங்கள் ரெடி ஆகிட்டீங்களாப்பா? நீங்கள் ரெடி ஆகிட்டிங்கன்னா நீங்கள் போய் ஃபோட்டோஸ் எடுங்கண்ணா. ரெடி இன்னும் ரெடி ஆகலைன்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்கிறாங்க. எனக்கு செம்ம ஷாக்கிங். நான் ஒரு 10 நிமிஷத்துல ரெடி ஆகி முடிச்சிருவேன். இல்லை நான் என்ன ரெடி ஆகணும் ஒரு பயங்கரமாலாம் பண்ண மாட்டேன். கொஞ்ச நேரம் ரெடி ஒரு தலை சீவிட்டு கொஞ்ச நேரம் அப்படியே உட்காந்துக்கிட்டு ரிலாக்ஸ் பண்ணிட்டு எப்போ அந்த டைம் வருதோ அப்போ சட்டை பேண்ட்டை போட்டுட்டு அது வரைக்கும் ஜாலியாக தான் பாட்டு கேட்டு உனக்கு ஃப்ரெண்ட்ஸ் வருவாங்க பேசிட்டு கரெக்டாக சொல்லுங்க. இப்போ நான் எதுக்கு ரெடி ஆகணும்? நான் நடந்து போகிறேன்னா இப்போ ரெடியா எல்லாமே ரெடியா அப்போ சொல்லி நான் வரேன். அது வரைக்கும் நான் வரமாட்டேன். அந்த மாதிரி. ரைட்டு, ஓகே. யார் வந்து சீரியஸான சிச்சுவேஷன்ல டக்குன்னு சிரிச்சிடுவாங்க?
நானும் சிரிப்பேன் நிறைய. நானும் இவங்க சிரிச்சேன். சீரியஸா ஏதாவது சொல்லிட்டு இருப்பாங்க, எனக்கு ஆமா. சிரிப்பு தான் வரும். ஏதான ஒரு சுச்சுவேஷன் அந்த மாதிரி கோவப்பட்டிருக்கீங்களா? சீரியஸா பேசிட்டு இருக்கேன் சிரிச்சிட்டு இருக்கீங்க நிறைய அப்படின்னு. இருக்கு. இப்ப கூட நடுவுல கூட ஏதோ ஒண்ணு சொன்னாங்க சீரியஸா. நிறைய டக்குன்னு ஞாபகம் எல்லா இல்ல. விஷயத்துக்குமே அப்படிதான் பண்ணுவாரு. அது நான் எப்படி ஒண்ணு டேக் ரெண்டு இட் ஈஸி அந்த மாதிரி. எல்லாமே அப்படிதான். சீரியஸா இருக்கும் போது எல்லாமே சிரிப்பு காமிச்சிட்டு தான் இவங்க இருப்பாரு. நிறைய ஏதாவது ஒண்ணு சொல்லுவாங்க. இப்ப நம்ம 2 பேரும் இப்போ இப்படி நினைச்சு கூட பார்க்கலப்பா அப்படிலாம் ஏதோ அந்த பேசுவாங்க. டைம்ல கூட எனக்குலாம் வந்து சும்மா ஏதாவது காமெடி பண்ணிட்டு இருக்காத. எனக்கு வந்து அது மாதிரி ஒரு மாதிரி சிரிப்பு தான் வரும். அதாவது அதை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு ஆனா, அது எனக்கு ஹேண்டில் தெரியும். பண்ணவே தெரியல. புரியுது, எனக்கு ஏதோ ரொம்ப புதுசா இருக்கும் அப்படி. ரைட், ஓகே. ஈஸியா பிராங்க்ஸ்ல வந்து விழுந்துருவாங்கன்னா அது யாரு? பிராங்க் மாதிரி இருந்துச்சுன்னா நான் தான். நீங்க தானா? ஈஸியா கொஞ்சம் ஏமாத்தலாம். இவங்க ஆமாமா, தானா? இதுதானான்னு கேட்டா 2 வாட்டி அழுத்தி கொஞ்சம் ஸ்ட்ராங்கா சொல்றேன்னா நம்பிடுவாங்க. நம்பிடுவாங்களா? ஆமா, அந்த மாதிரி சரி. நம்பி ஏமாந்தது ஏதானு இருக்கா? என்ன சொல்றது? இவரே ஒரு பிராங்க் நம்பி தான். என்ன ஏதானு இருக்குமே நம்பி ஏமாந்ததுன்ட்டு. அவ்வளவு பெருசாலாம் ஏதாவது இருக்கு? குட்டி குட்டியா கூட பரவாயில்ல. ஒரு எக்ஸாம்பிள். இவ்வளோ டிஃபிகல்ட் கொஸ்டின் நான் கேட்டேன். சரி, ஃப்ரீயா விட்டுருங்க, அப்படியே விட்டுருங்க. ஓகே, உங்க 2 பேர்ல யாரு ஈஸியா வந்து பிளான்ஸை கேன்சல் பண்றது? ஸ்கெடியூல்னாலயா? இப்போ கூட ஒரு half an hour மாதிரி இருக்கு, லைட்டா தூக்கம் வர மாதிரி இருந்துச்சு. பேசாம இந்த இன்டர்வியூ ஐயோ, கார்த்திகேயன் கோச்சுப்பானே பாவம் 2 நாளா கேட்டுட்டு இருந்தாங்கன்னு சொல்லி தான் விட்டேன். அந்த மாதிரி எனக்கு வேணாம்னா டக்குன்னு வேணாம். வேணாம்னு ஆமா. சொல்லுவீங்க. ஆனா வேணும்னா போயே ஆகணும். ஓகே, ரைட். இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் யார் ஈஸியா மறந்துடுவா? எனக்கு சுத்தமா ஞாபகமே இருக்காது. ஃபர்ஸ்ட் மீட் பண்ண எல்லாம். டேட்ஸ் அந்த மாதிரிலாம். அந்த மாதிரிலாம் யோசிக்கவே சில இதெல்லாம் மண்டக்குள்ளேயே இருக்காது. இப்போ ஒரு வருஷம் கழிச்சு கிறிஸ்டியன் வெட்டிங் வந்து இந்த டேட்ல நடந்ததுன்னு சொன்னா ஞாபகம் மேபி வச்சுப்பீங்க. இப்போதைக்கு ஏதாவது ஞாபகம் வச்சுக்கலாம். நான் திடீர்னு இந்த இன்ஸ்டா இதெல்லாம் நோண்டனால அந்த மெமரிஸ் இதெல்லாம் சில டைம் வரும். அதனால எவனா ஒருத்தர் ஸ்டோரி போட்டிருப்பான், அதை பார்த்துட்டு அதை வச்சு நீங்க மேட்ச் அது மாதிரி நான் மேட்ச் பண்ணி மேனேஜ் பண்ணிட்டு இருக்கேன். மற்றபடி இப்ப டேட் கூட வந்துட்டு நாங்க மால்தீவ்ஸ் போன அன்னைக்கு 23 ஜூன். அப்போதான் அந்த டே வந்து ஞாபகம் இருக்கா, என்ன டே சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா தெரியலன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. சம்பந்தமே இல்லாம 23 ஜூன் உனக்கு ஞாபகம் இருக்கா அப்படின்னா எப்படி உங்களுக்கு ஏதாவது ஞாபகம் இருக்கா? அவங்களுக்கு அதுதான் இது மாதிரிதான் நான் உங்களை இருக்க மைண்ட் செட் தான் நானும் இருந்தேன். என்னப்பா சம்பந்தமே இல்லாம கேட்கிறேன். இல்ல, ஆனா இந்த இடத்துல நான் இவங்கள மாதிரி தான் நானும் என் ஹஸ்பண்ட் கிட்ட அப்படிலாம் கேட்டிருக்கேன். திடீர்னு அவனுக்கு தெரியவே தெரியாது. அப்ப எல்லா ஹஸ்பண்ட்ஸும் சேம் தான். மோஸ்ட்லி அது மாதிரி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். 23 ஜூன் வந்து ஃபினாலே டேட். ஓகே, நான் வின் பண்ண டேட் அதுதான். அதை வந்து மறந்துட்டாரு. சேட் லைஃப். அது எனக்கு ஞாபகம் அவங்களே வந்து யாரோ ஒருத்தவங்க ஸ்டோரி போட்டு அதை ஞாபகம் வச்சுக்கிட்டு நான் அதை பார்க்கல. அப்போ வந்து என்கிட்ட மாட்டிக்கிட்டீங்க கேட்டீங்க. பாருங்க. நானும் 2 ஸ்டோரி பார்த்ததுக்கு அப்புறம் இந்த ஸ்டோரி பார்த்தா என்கிட்ட கேட்டியா? ஆமா, இந்த மாதிரி ஈஸியா கண்டுபிடிச்சிருவாரு எல்லாத்தையுமே. இவர்கிட்ட வந்து எதையுமே ஹைடே பண்ண குதர்க்கமா முடியாது அந்த நமக்கு. மாதிரி. என் வீட்ல இந்த சர்ப்ரைஸ் யாருமே. ஏன்னா நம்மளே நிறைய மொமெண்ட்ஸ் பண்றவங்க. நானும் இல்ல. ஆமா. நம்மளே சர்ப்ரைஸா வரணும்னாலே கை அவங்க முன்னாடி நடக்க வச்சு கூட்டு போவானுங்க. லாஸ்ட் பர்த்டேக்கு கூட வந்து இவர் தூங்கிட்டு இருக்காருன்னு சொல்லிட்டு இந்த ரூம்ல நாங்க ஃபுல்லா டெக்கரேட் பண்ணிருக்கோம். எந்திரிச்சு வந்து என்ன பலூன் விடுற சவுண்ட் கேட்டுச்சு. எல்லாமே ஸ்பாயில் ஆயிடும் இவர்கிட்ட. இவரை வச்சுக்கிட்டு இது வரைக்கும் ப்ராப்பர் சர்ப்ரைஸ் இவர்கிட்ட எதுவுமே பண்ணது இல்ல. சர்ப்ரைஸே கிடையாது. எங்க 2 பேருக்கு போனாலும் நான் கண்டுபிடிச்சிருவேன். எனக்கு இந்த சர்ப்ரைஸை உடைக்கிறது தான் எனக்கு பெரிய சர்ப்ரைஸ். எப்படி அது? பட் ஆனா ஒரு சர்ப்ரைஸ் நடந்தது எது எது? கல்யாணத்துக்கு முன்னாடி. என்னது கல்யாணத்துக்கு முன்னாடி? ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து உங்க தங்கச்சி எல்லாம் சேர்ந்து உங்களுக்கு அதான் அது கூட கண்டுபிடிச்சிட்டேன். சர்ப்ரைஸ் கண்டுபிடிச்சிட்டாரு. மட்டும் தெரியாது. திடீர்னு என்ன வந்து இன்னைக்கு ஈவினிங் இப்போ எங்க அம்மாக்கு எப்படின்னா சர்ப்ரைஸ் பண்ண அடுத்த வாரம் சனிக்கிழமை நடக்க போறது. இந்த வாரத்துல இருந்து இந்த சனிக்கிழமை ஈவினிங் நீ ஃப்ரீயா தானே இருப்பேன்னா அழுத்தி 2 வாட்டி கேட்பாங்க. தெரிஞ்சிடும் ஏதோ பண்ண போறாங்க. ஃப்ரீயா இருக்கேன் சரி ஓகே அப்படின்னு. திடீர்னு பார்த்தா பரணமலை இருந்து பழைய போட்டோ எடுத்துட்டு இருந்தாங்க. நான் காலைல ஆஃபீஸ் கிளம்பி என்ன போட்டோ எடுத்துட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்டேன். இல்ல திடீர்னு உங்க சின்ன வயசு போட்டோ எல்லாம் பார்க்கணும்னு ஞாபகம். இவ்வளவுதான். சனிக்கிழமை 7ஆம் தேதி என்ன ஃப்ரீயா இருக்கியான்னு கேட்டேன். இன்னைக்கு போட்டோஸ் எல்லாம் எடுத்து யாருக்கும் அனுப்பிச்சுட்டு இருக்கேன். அப்போ போட்டோஸ் எல்லாம் ஏதோ வந்து ஃப்ரேம் பண்றாங்க. தங்கச்சி தான் கரெக்டா சொல்லுவான், அவன் கிரிமினல் அப்படிதான் வேலை செய்த ஒரு மைண்ட். பட் ஆனா அவர் ஒரு பாயிண்ட் சொன்னார்ல, இவர் இந்த மொமெண்ட்ஸ்க்கே வாக்கப்பட்டவர். சோ அந்த மொமெண்ட்ஸ் எல்லாம் கிரியேட் பண்றது அங்கேயே சொதப்போம் சில டைம். இங்க வந்து ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். எஸ், அதுவும் வெரி லெஸ் ஃபியூ நம்பர் ஆஃப் பீப்பிள் தான. திடீர்னு உங்களுக்கு எனக்கு போயிட்டு தெரிஞ்சு தேர்ட் பர்சன் வழியா தான் பண்ணனும். கேக் ஆர்டர் போட்டு யாரும் கதவே திறக்க மாட்டாங்க. நானே போய் இதெல்லாம் ரொம்ப சீக்கிரம் எடுத்துட்டு போய் வைங்க இதெல்லாம் பண்ணுவோம். இவ்வளவுதான். ஒண்ணு அது ப்ரொசீஜரா வாங்கணும் இல்ல கீழே போயிடுது. சொல்லு. ட்ரூ ரைட். ஓகே, யார் வந்து நல்ல டான்ஸ் ஆடுவா உங்க 2 பேரும்? சூப்பரா டான்ஸ் ஷோல பாத்துட்டீங்கன்னு தெரிஞ்சிருக்கும்.
இந்த கொஸ்டின் எப்படி நீங்க எடுத்தீங்க? ஏன்னா எப்படியும் யார் நல்லா பாட்டு பாடுவாக்க வந்து மாறி மாறி நீங்க அதனால தான் எடுத்தீங்க. டெஃபினட்டா அது அப்ப என் ஹிஸ்டரிலாம் உங்களுக்கு தெரியாது. தெரியும். இல்ல தெரிஞ்சதுனாலதான் கேக்குறேன். ஏன்னா இப்போ பாட்டு பாடுறதுல ரொம்ப கிளீஷேவா இருக்கும். சரி டான்ஸ் வச்சு இதை பண்ணா ஒரு லைவ் டான்ஸ் கேட்கலாமே அப்படின்னு யோசிச்சேன். இவங்க கூட கம்பேர் பண்ணிட்டீங்கன்னா நான் தான் பெட்டர் பெருமையா சொல்லிப்பேன். பட் ஆனா இப்போ ஆஃப் கோர்ஸ் கிறிஸ்டியன் வெட்டிங்ல டான்ஸ் ஆடுறது அந்த மாதிரி எதுவுமே பண்ணலையா? டான்ஸ் நிகழ்வு என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து டான்சர்ஸ் வெறித்தனமா இருந்தானுங்க. என்னடா சிங்கிங் மட்டும் நடந்துகிட்டு இருக்கு, டான்ஸ் ஃப்ளோரே வைக்கலையா? ரெண்டு பேருக்குமே இவங்களுக்கு டான்ஸ் வராது, எங்கேயாவது புடிச்சு யாராவது கூட்டு போய் ஆட வச்சிட போறாங்கன்னு என்கிட்ட அவ்வளவு சொல்லிட்டு இருந்தாங்க. அவெல்லாம் பாவம் வெறுத்துட்டாங்க. ரைட், ஓகே. வீணா யார் செலவு பண்றது? அந்த ஓஹோக்கு பின்னாடி ஏதோ இருக்குன்னு நினைக்கிறேன். ஆமா வீணா பண்ணது கிடையாது, ஏதாவது தேவைனாதான் பண்ணுவேன். அதுவே அதிகமா பண்ணுவேன். நீங்க சொல்லுங்க, நீங்களும் சொல்லுங்க. அதாவது மொத்தமா ஒரு பொருளை பல்கா வாங்கி ஒரு அமௌண்ட் வர்றது ஒண்ணு இருக்குல்ல, ஒரு பேமெண்ட். ஆமா, ஒண்ணா வாங்கி அதே அமௌண்ட் வர வைக்கிறது ஒண்ணு இருக்குல்ல, அது இவங்க பண்ணுவாங்க, நான் ஒரே அடியா பண்ணுவேன். என்னப்பா எப்படி பண்ணிட்டீங்க அப்படின்ற மாதிரி ஒண்ணு இருக்கும். இவங்க வந்து எப்படி நீங்க குட்டி குட்டியா வாங்குவீங்க, ஆனா அது கடைசியில பார்த்தா என்னோட 2 ரூபாய் எக்ஸ்ட்ரா தான் இருக்கும். வீணா செலவு பண்ணி வாங்கின பொருட்கள் ஏதானு இருக்கும்ல, இப்போ தூங்கிட்டு இருக்கு அப்படின்னா எதை சொல்லுங்க? நான் சொல்லட்டா? இருக்கு, சொல்லவா? சொல்லு. பாத்ரூம்ல வந்து ஒரு டஸ்ட்பின் வேணும்னு சொன்னேன். சரி, பாத்ரூம்ல வைக்கிற டஸ்ட்பின் எப்படி வாங்கலாம்? ஒரு சாதாரணமா ஒரு நார்மலா ஒரு டஸ்ட்பின் வாங்கலாம், சும்மா அந்த கிளிக் பண்ற மாதிரி அந்த மாதிரி கூட. 1500 ரூபாய்க்கு ஒரு டஸ்ட்பின் வாங்கினாரு. அது என்னன்னா சென்சார், கை வச்சா இப்படி ஓபன் ஆகுது. அத வேற போயிட்டு கையை வச்சு ஓபன் பண்ணி அது எதுக்கு டெக்னாலஜியா? அத பாத்ரூம்ல வைக்கிறதுக்கு 1500 ரூபாய் கொடுத்து யாராச்சும் வந்து டஸ்ட்பின் வாங்குவாங்களான்னு எனக்கு தெரியும். இது மாதிரி ஒரு 200 பார்த்தா 200 ரூபாய் டஸ்ட்பின் கூட இருக்குப்பா. இருக்கு. திடீர்னு பார்த்தா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. என்ன இது கை வச்சா சென்சார்ல வருது, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. போட்டா 1500 வந்துருச்சு. ஆனா போட்டு ரொம்ப நேரம் விளையாடி பார்த்தேன், அது இன்னுமே ஒர்க் ஆகுது. அந்த டிபிக்கல் 90s கிட்ஸ்ல ஏதாவது புடிச்சான பார்த்துட்டா அது மாதிரி தான். அந்த மாதிரி தான். ஓகே, இவங்க வீணா செலவு பண்ணது? இவங்க வீணா செலவு பண்ணது நீ அப்படி உள்ள திறந்து பாத்தீங்கன்னா தெரியும். தூங்கிட்டுலாம் கிடையாது, தூங்கிட்டுலாம் இருக்காது. வீணாவே நீங்க செலவு பண்ணது இல்லையா? சரி, ஓகே. இல்ல பரவாயில்ல, சொல்லுங்க. இவங்க சொல்லிட்டாங்கல்ல, நிறைய இருக்கு. ஏதாவது ஒரு பொருள் சொல்லுங்க. எதுவுமே யூஸ் பண்ண மாட்டேன்னு வாங்க. மேக்கப், எனக்கு மேக்கப்பே பிடிக்காதுப்பா, நான் லைட்டா தான் போடுவேன். ஆனா அவ்வளோ மேக்கப் திங்ஸ் இருக்கும், அவ்வளோ ப்ராடக்ட்ஸ் இருக்கும், ஆனா எதுவுமே யூஸ் பண்ணாம நான் பார்த்ததே கிடையாது. கம்பல்னா 100 கம்பல் இருக்கும். ஷோஸ்க்கு போவோம், அப்ப ஏதாவது நமக்கு தேவைப்படும். ஆனாலுமே ஃபர்ஸ்ட்ல இருந்து ஆரம்பிச்சு எனக்கு ட்ரெஸ்ஸே இல்ல, எனக்கு கம்பலே இல்ல. அந்த பஞ்சப்பாட்டு ஒண்ணு பாடுவாங்க பாருங்க, பயங்கரமா, அது எல்லா கேர்ள்ஸும் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ட்ரூ ஸ்டோரி. கம்பல் இல்ல, ஆனாலுமே இல்ல. இப்ப இன்னைக்கு ஷூட் வரும்போது கூட ஃபுல்லா தேடிட்டு இருந்தேன், அலச்சிட்டு இருந்தேன். எல்லாத்தையுமே அவங்க ட்ரெஸ் அவ்வளவு இருக்கு, அது எல்லாத்தையும் விட்டுட்டு இப்ப தங்கச்சியோட ட்ரெஸ் இதுதான் புதுசா இருக்கு, இது போடுவோம் மாதிரி சொல்லிட்டு. ரைட், ஓகே. யாரு ஷார்ட் டெம்பர்ட்? ஆஃப் கோர்ஸ் இது ஆல்ரெடி சொன்னீங்க. யாருமே இல்ல ஆக்சுவலி ஷார்ட், பட் அவருக்கோ அதிகம் அப்படின்னு மாதிரி சொன்னாங்க. இல்ல எனக்கு இருக்கு, ஆனா வந்து நான் காட்டினது இல்ல. இவங்க கொஞ்சம் கோவப்படுவாங்க, ஆனா என்கிட்ட அவ்வளவா காட்டினது இல்ல. இவங்க வீட்டுல எல்லாம் கொஞ்சம் கோவப்படுறத நான் பாத்திருக்கேன். அவங்க அப்பாட்ட இங்க உட்காரு, இங்க வா, எங்க போற, நம்ம கிட்ட இவ்வளவு அமைதியா இருக்கு, அந்த மாதிரி மட்டும் தோணிக்கும். ஓகே நம்ம ஏதோ கரெக்டா நடந்துட்டோம்ல, இல்ல அது நம்மள விட்டு கொடுத்து போயிட்டு இருக்கு போல. ஏன் அப்பா போட்டு வரணும்? சின்ன வயசுல இருந்தே ஃபேமிலி எல்லாம் அது அப்பா அம்மா கிட்ட இருக்கும்ல ஒரு கம்ஃபர்ட், ஒரு உரிமை இருக்கும். அது எங்க அப்பா கிட்ட எனக்கு ரொம்ப இருக்கும். அது நாங்க 2 பேரும் டெய்லி சண்டை போட்டுக்கிட்டே தான் இருப்போம். இப்போ வந்து மிஸ் பண்றேன், நான் சண்டை போட ஆள் இல்லாம கால் பண்ணி பேசுறீங்க. ஆமா, ஆனா டிஸ்டன்ஸ் வந்தோடனே அது தெரியும்னு சொல்லுவாங்கல்ல, டெய்லி கால் பண்றாரு எனக்கு. அது ஒரு மாதிரி அப்படியே அன்பா பேசுற மாதிரி. பட் ஆனா அப்பா ஹேண்டில் கல்யாணம் ஆகும்போது எமோஷனல் ஆனது அந்த மாதிரி எல்லாம் இவரை விட மோசம். அவருக்கு சுத்தமா எமோஷன்ஸ் கிடையாது. ஐ மீன் மனசுக்குள்ள நிறைய இருக்கும், வெளியில எல்லாம் அவரால் காட்டு. அவர் மாதிரி தான் நானும் நினைக்கிறேன். மேபி எமோஷன்ஸ் வெளிப்படுத்தவே தெரியாது. எனக்கு வந்து கல்யாணம் ஆகி முடியல இருக்கும் அப்பெல்லாம் எதுவுமே தெரியவே இல்லை சுத்தமா. கல்யாணம் ஆயிடுச்சா இப்ப கூட என்னால நம்ப முடியல, எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா அப்படின்ட்டு பார்க்கும்போது தான் சரி, ஓ ஆமா கல்யாணம் ஆயிடுச்சு அந்த மாதிரி தோணுச்சு. ஆனா கல்யாணம் ஆயிட்டு எங்க வீட்டுக்கு தான் ஃபர்ஸ்ட் போனோம். 3 days இருந்தோமாப்பா. 3 days இருந்தோம். 3 days இருந்துட்டு கிளம்பும் போதெல்லாம் கூட ஒண்ணுமே தெரியல. கிளம்பி எல்லாரும் வழி அனுப்பும் போது அனுப்பிட்டு கார் கொஞ்சம் முனையில வந்தோடனே என்னால தாங்கவே முடியல, ஃபுல் பர்ஸ்ட் அவுட்.
எப்படி ஹேண்டில் பண்றதுன்னு தெரியல அவருக்கு. திரும்ப கொண்டு போய் விட்டுறமா உன்னை வீட்டுல குழம்பு பண்ணி கடைச்சிட்டு கூட்டு போற மாதிரியும் வேணா திருப்பிடுவாமா வண்டியை ஏறுமா 20 நிமிஷம் தான் வீடு அங்கே கடத்தியும் கொண்டு போல. அதுதான் அது என்ன தெரியும் உனக்கு அங்க கை காட்டும் போது டாட்டா காட்டும் போது எனக்குனா நல்லா தானே இருக்கு, நல்லா தான் காட்டுறேன். ஏதோ இப்படிதான் சீரியஸான நேரத்துல சொன்னல இப்படிதான் பண்ணி so much relate to you சீரியஸா. ரீசெண்டா கூட அப்படி போகும்போது சம்பர் பாய் சொல்லும்போது அந்த ஹார்ட் ரியாலிட்டி ஒன்று ஹிட் ஆகும். என் அக்காவுக்கு வேற பாப்பா பிறந்து அவனுக்கு 9 months லைக் நான் தான் அவனை ஃபுல்லா வச்சுட்டு பாத்துக்கிட்டு இருந்தேன் வீட்டுல இருக்கும் போதெல்லாம். ஸோ எனக்கு அவங்க எல்லாரையும் விட்டு வர்றதோட அவனை விட்டுட்டு வர்றது வந்து இன்னைக்கு கூட காலைல எங்கேயோ வெளில போனாங்க. வெளில போறதுக்கு முன்னாடி ஒரு 5 minutes கீழே பார்க்கிங்ல நின்று பேசிடுவோம். அவனை அனுப்பவே எனக்கு மனசு வரல. அந்த மாதிரி அதெல்லாம் தான் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. ரைட் ஓகே சரி. யார் வந்து 2 பேர்ல உளறுவாய்? ஈஸியா உளறிடுவாங்க. ஆமா 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 எதுவுமே தப்புன்னு சொல்றேன். இங்க உள்ள திடீர்னு ஏதாவது பேசுறேன் அம்மா பாத்தீங்களாமா இவரு அந்த மாதிரி ஐயோ 2 செகண்ட்லவா என்ன வச்சுதான் ஃபுல் கேம் பிளேவே உங்க வீட்ல. அதாவது இவங்களுக்கு ஏதாவது ஒண்ணு பிடிக்கலன்னு வச்சுங்களேன், அவருக்கு இந்த கம்பலே பிடிக்கலன்றாரு அப்படின்றப்ப அப்படியே போய் வெளியே சொல்லணும். நான் எங்கம்மா சொன்னேன் அந்த மாதிரி மொத்த ஆக்சுவலி அவருக்கு வந்து மினிமலா இருக்கிறது தான் பிடிக்கும். இப்போ இந்த கல்யாண டைம்ல எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த நலங்கு வைக்கும் போதெல்லாம் ஹெவியான ஜுவல்ஸ் போட்டு விடுறது அதெல்லாம். அப்போ வந்து நான் ரிலேட்டிவ்ஸ் கிட்ட சொன்னேன் அவருக்கு வந்து இந்த மாதிரி நிறைய போட்டா பிடிக்காது, கொஞ்சம் போட்டா தான் பிடிக்கும். அதை வந்து இந்த மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. எல்லாத்துக்குமே எது சொன்னாலுமே டப்புன்னு வெளியே வந்துடும். எது சொன்னாலுமே அதுக்கு பின்னாடி இவர்தான் சொன்னாரு. 5 நிமிஷம் பேசிட்டு இங்க ஹால்ல வந்து அதுக்குள்ள 5 நிமிஷத்துல அவங்க அம்மாக்கு போன் தெரியுமா நடந்துச்சு அந்த மாதிரி திண்ணையில உட்காந்து 4 பேர் பேசுறாங்க. போஸ்டர் அடிச்சிட்டீங்களா பண்ணாரு. ரைட் ஓகே. யாரு பயங்கர எமோஷனல் அண்ட் சென்சிட்டிவ்? நான் தான் சொல்லுவேன். ஆனா இவருமே அப்படிதான் எனக்கு தோணுது. நான் ரொம்ப எமோஷனல் சென்சிட்டிவ். ஆனா இப்போ எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப போயிடுச்சு அதெல்லாம். ஏன் ஒரு மாதிரி அதெல்லாம் ஒரு பீரியட்ல எல்லாத்துக்குமே சின்னதாக யாராவது நம்மள ரொம்ப பழகிட்டாங்க ஏதாவது சொல்லிட்டாலே நான் ஹர்ட் ஆகிடும். டக்குன்னு கண்ணெலாம் கலங்கிடும். ஒரு மாதிரி அழியும். நம்மளை நினச்சிட்டாங்களேன்றதே ஒரு மாதிரி ஆகிடுவேன். அது ஒரு 3-4 வருஷம் முன்னாடி. இப்போ சுத்தமாக அந்த எமோஷனே ரொம்ப பிரேக் ஆகி ஏதாவது ரொம்ப ஷோவில் ஏதாவது நடக்கும்போது திடீர்னு என் கண் கலங்கிருக்கும். அப்போ தான் எனக்கே தெரியும் நம்ம எமோஷன் ஆகிருக்கும். இப்போ ரொம்ப ரேர் ஆகிடுச்சு, கம்மியாயிடுச்சு. தேவையில்லாத விஷயத்துக்கு வந்து அழுதுட்டு இருக்கோம். அது நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லே இல்லை. இப்போ தான் நம்ம ரியாலிட்டி நம்ம உண்மையிலே நடக்கிற நிகழ்வுகளுக்கு வந்து அப்போதான் எனக்கு புரியுது. இதுக்கு தான் நம்ம எமோஷனலாக ஃபீல் பண்ணோம். சில டைம் அப்போ தான் நம்மளே அறியாமல் கண்டது. ஏன்னா சும்மா இது இருந்தால் அது வேல்யூவே இல்லாமல் போயிடும். ஆமாம் அழுதுட்டாலே இல்லை இப்போ நீ சும்மா அழுவ அதானே அப்படின்ற மாதிரி ஆயிடுது இல்லை. அது தப்பா ஆமாம் அதை நம்ம பண்ணுறக்கூடாது மனசு ரொம்ப ஹார்டாக இதாகி அழுவதே நிப்பாட்டிட்டேன். இப்போதான் ரொம்ப ரேராக அப்பப்போ ஏதாவது ரொம்ப முடியாத சில விஷயங்கள் பார்த்தேன்னா எமோஷனலாக ஆகிறேன். மற்றபடி சென்சிட்டிவாக இருக்கிறது தான் நான் தான். ஆனால் இப்போ கம்மியாயிடுச்சு. பட் ஆனால் இப்போ இந்த எமோஷன்ஸ் டியூரிங் அந்த வெட்டிங்னு ஒன்று இருக்கும்ல, லைக் தாலி கட்டுறதோ இல்லை ரிங் எக்ஸ்சேஞ்ச் பண்ணும்போது அப்போ என்ன மைண்டில் ஓடிட்டு இருந்தது உங்கள் 2 பேருக்கும்? இப்போ எனக்குலாம் வந்துட்டுனா காத்தையிலே தோணுது. நான் எவ்வளோ சீரியஸாக கேட்குறேன். ஆக்சுவலி ஒரு மைண்ட்ல என்ன ஓடிட்டு நான் சொல்றேன் அந்த டெக்கரேஷன் கம்ப்ளீட் ஆகல சொல்லிட்டே இருக்காரு. பா ஈவினிங் ரிசப்ஷன் பா டெக்கரேஷன் இன்னும் கம்ப்ளீட் ஆகல. என் மைண்ட் ஃபுல்லா என்னன்னா நான் ஒரே வந்து எல்லாத்தையுமே பேசினேன். லாஸ்ட் மினிட்ல தூக்கி அப்புறமா தான் கூட ஒர்க் பண்றவங்கிட்ட கொடுத்தேன். டேய் இதை பாத்துக்கங்கடா. ஆனாலுமே மைண்ட்ல இல்ல நம்ம இவன்ட்ட சொல்றோம். ஆனா நம்ம நினைச்சது வேற இல்லை. இவனுக்கு அது புரியுமான்னு தெரியாது. ஆனாலுமே பாத்துக்கிட்டாங்க. பட் இருந்தாலுமே அங்கே நடந்து வரும்போது அந்த எனக்கு அந்த ஈவெண்ட் ஃபீலே தான், நம்ம ஒரு ஷோ பண்ணுற ஃபீலே தான் இருந்துச்சு. ஆமாம் நம்ம நடந்து வரோம் அங்கே பயிரோ ஏதோ வைக்கணும்னாங்க. கடைசியில் பார்த்தா நடந்து வரும் பயிரை வெடிக்கல. அப்படியே பார்த்தா பயிரோ அவனுங்க வந்து இல்லை பயிரோ இதாகிடுச்சு அதாகிடுச்சுட்டாங்க. சரி ஓகே கட் பண்ணுங்க போங்க நடந்து போகலாம் வாங்க அப்படின்னு அப்படியே தான் போச்சு. கல்யாணம் முடிச்சதுக்கப்புறமா நேற்று ஃபுல்லாக ரிசப்ஷனில் ஃபேனே இல்லை, ரொம்ப கம்மியாயிடுச்சு, புழுக்கமாக இருந்தது அப்படின்னாங்க. காலையில் ஒரு 5 ஃபேன் எப்படியாவது எடுத்துகிட்டு வந்துருங்க அப்படி இப்படின்னு சொன்னால் அதுவும் கட் ஆயிடுச்சு. ஸோ எனக்கு இது நடந்துச்சா அது நடந்துச்சான்னு தான் ஓடிட்டு இருந்துச்சு. இப்படிதான் மைண்டே இருந்துச்சு. வேற எதுவும் இல்ல. ஆனா எல்லாமே சூப்பரா நடந்துச்சு. நல்லபடியா நடந்துச்சு. எங்க முகூர்த்தம் ஒரு டெக்கார்லாம் வந்து ரொம்பவே அழகா. மழை பெஞ்சற கூடாது. 3 ஈவென்ட் அவுட்டோர்ல இருந்துச்சு. மழை பெஞ்சற கூடாது. அடுத்த நாள் மழை. ஆமா அதுதான். ஆமா அது அடுத்த நாள் the universe is blessing for எனக்கு வந்து அந்த பூஜை பண்ணும்போது இது பண்ணும்போது என் பக்கத்துல என் சித்தி பொண்ணு தான் பக்கத்துல ஒரு ஃபேன் வச்சிட்டு அடுத்து ஃபுல்லா சுத்தி அடிச்சிட்டே இருந்தா. அதனால தான் தோணுது பரவாயில்ல நம்மளே இப்படி உட்காந்துருக்கோம், வெளியே இருக்கவங்க மோசமான நிலைமையில இருந்திருக்காங்க போல. அப்புறம் தான் தோணுச்சு. ஆனா எல்லாருமே இருந்தாங்க. ஆமா எஸ்
அஃப்கோர்ஸ் இப்போ நெக்ஸ்ட் வந்து எமோஷனல் மொமெண்டா கேட்டீங்க. ஆனா எனக்கு இதுதான் தோணுச்சு, உனக்கு இதான் இருந்துச்சுன்னு சொல்லு. என்னது கல்யாணத்துலயா? அஃப்கோர்ஸ் தாலி கட்டுறதுக்கு முன்னாடி அங்க உட்கார்ந்துட்டு இருக்கும் போதெல்லாம் மைண்ட்குள்ள என்னென்னமோ ஓடிட்டு இருந்துச்சு. ஐயோ நம்ம கல்யாணம் ஆகுதா, நம்ம வீட்டை விட்டு போக போறோமா அப்படிலாம் கொஞ்சம் ஆனா இருந்துச்சு. எனக்கு என்னன்னா, நான் கிறிஸ்டியன் வெட்டிங்கோட ஆசைப்பட்ட விஷயம் வந்து தாலி கட்டணும். அதுதான் என்னோட பெரிய எமோஷன். ஆமா. எனக்கு தாலி. 3 முடிச்சு யாரும் போடக்கூடாது, நான் மட்டும் தான் போடணும். அதுக்கப்புறம் நான் இந்த தாலி அவங்க பிடிக்கிறேன் கிடிக்கிறேன்னு குறுக்குல 4 பேர் நிப்பாங்க, பார்த்தா நம்மளுக்கு ஆமா, மொமெண்டே அதனாலதான் என்னோட அந்த கல்யாண பிக்சர்ஸ்ல யாருமே இருக்க மாட்டாங்க. நிறைய நான் பார்த்திருந்தேன், அம்மா அப்பா இல்லாம கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்களா அப்படி, எங்க அக்காக்கு கல்யாணமே ஆகல அப்படின்னு என்னென்னமோலாம் வந்துச்சு கமெண்ட்ஸ் எல்லாம். இல்ல கமெண்ட்ஸ் விடுங்க, அதுக்கப்புறம் அந்த யூடியூப் தம்ப்நெயில்ல நான் இன்னும் அம்மா அப்பா இல்லாம கல்யாணம். பேசவே வேணாம். என் அம்மா அப்பாவெல்லாம் ரொம்ப சந்தோஷமா ரொம்ப மனப்பூர்வமா தான் கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க. அது நான் ப்ரௌடா சொல்லலாம். ஏன்னா என் வீட்டில் எதையுமே பார்க்கல, ரிலீஜன் பார்க்கல, கேஸ்ட் பார்க்கல, அந்த விஷயம் எனக்கும் பார்க்கல, என் அக்காக்கும் பார்க்கல. ஸோ ரொம்ப ப்ரௌடாக சொல்லுவேன், என் அப்பா அம்மா மாதிரிலாம் வந்துட்டு என் அப்பா அம்மா மாதிரி எல்லாருக்கும் கிடைக்கணும். ஆமாம், என் மாமியார் மாதிரி எல்லாருக்கும் கிடைக்கணும். ஸோ நான் ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி தான், தயவுசெஞ்சு அப்புறமா திருஷ்டி சுற்றி போடுறீங்க. கண்டிப்பாக. ஸோ ஹாப்பி டு see you guys and இதே மாதிரி ஹாப்பியாக இருங்க, சந்தோஷமா நிறைய அச்சீவ் பண்ணணும்ட்டு மை பெஸ்ட் விஷஸ். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ தீபிகாக்கு தேங்க்ஸ் சொல்லுங்க. சொல்லியான்னு என்ன பார்த்தீங்களா எப்படி இதுல வந்து என்ன சொல்றாரு. இன்டர்வியூ நல்லா எடுத்தீங்க நீங்க. அவர் கேமரா மாத்தும்போது சொன்னல, இப்போ சொல்லுங்க. இப்பதான் பதிவாகும். அழகா இருக்கீங்க அந்த சன்ஃப்ளவர். அதையும் பதிவு பண்ணிட்டேன். அவர் சொல்லும் போதே தெரிஞ்சது 1 hour பேசியிருக்கோன்றது. ஆமா, டைம் போனதே தெரியல. ரொம்ப ரொம்ப நன்றி, சூப்பரா கேட்டுறீங்க. நான் கரெக்டா பதில் சொன்னோம் நம்ம. கண்டிப்பா. அண்ட் ஒரே ஆளா வந்து 3 கேமரா ஹேண்டில் பண்ண அவர் பேர் என்ன? மணிகண்டனுக்கு வந்து ஹேட்ஸ் ஆஃப், கலக்கிறார். Thank you so much. மருத்துவம் முதல் பொறியியல் வரை உங்கள் கனவுகளுக்கு சரியான முகவரி இந்திரா குரூப் ஆஃப் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ். கால் 9841385858. மாதந்தோறும் ஃபர்ஸ்ட் சண்டே அன்று கிரியாசில் நாம் வாங்கும் அனைத்து பொருட்களுக்கும் எக்ஸைட்டிங் ஆஃபர்ஸ் அண்ட் கிஃப்ட்ஸ்.